ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 20-1-1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு மகாதானி ஆகுங்கள், வரதானி ஆகுங்கள். இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளினுடைய தூய்மையினுடைய பர்சனாலிட்டி மற்றும் சர்வ பிராப்தி சொர்பத்தினுடைய ராயல்டி, ஆன்மீக ஸ்மிருதி சொர்பத்தின் ரியாலிட்டியை பார்த்துட்ருக்குறாங்க. அனைத்து குழந்தைகளையும் தூய்மையினுடைய பர்சனாலிட்டினால ஜொலிக்கின்ற ஒளியின் கிரீடதாரியாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் சர்வ பிராப்தி சொர்ப குழந்தைகளினுடைய கூட்டத்தை பார்த்துட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் உலகத்தினுடைய அல்ப கால பிராப்தி இருந்த போதும் பிராப்தி அற்றவர்களாக இருக்கும் ஆத்மாக்களின் பிராப்தி சொர்பமாக இல்லாத நிலையை பார்த்துட்ருக்குறாங்க. இவங்க திருப்தியாக இல்லை, சதா எதையாவது பெறணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருந்துகிட்டு இருக்குது. சதா இது வேணும் இது வேணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, தவிச்சுக்கிட்டு இங்கு அங்கும் உடலால மனதால செல்வத்தால மக்களால ஏதேனும் பிராப்தி கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. விசேஷமா 3 விஷயங்களினுடைய பக்கம் ஆசை வச்சு அநேக விதமான முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்று, உடலுக்கு சக்தி வேணும். பிறகு செல்வத்தின், பதவியின், புத்தியினுடைய சக்தி. மற்றும் 2வது பக்தி வேணும். இரு கணமாவது உண்மையான மனதோடு பக்தி செய்யணும் அப்படிங்கிற பக்திக்கான ஆசையும் பக்த ஆத்மாக்கள் வைக்கிறாங்க. 3வது, அநேக குழந்தைகள் துவாபர யுகத்தில் இருந்து துக்கம் மற்றும் புகாரினுடைய உலகத்தை பார்த்து பார்த்து துக்கம் மற்றும் அசாந்தியின் காரணத்தினால அல்ப கால பிராப்திக்கான நேர் அப்படின்னு உணர்ந்து துக்கத்தின் உலகத்துல இருந்து இந்த விகாரி துக்கங்களின் பந்தனத்திலிருந்து முக்தி வேண்டுறாங்க. பக்தர்கள் பக்தியை விரும்புறாங்க மற்றும் வேறு சிலர் சக்தியை விரும்புறாங்க, இன்னும் சிலர் முக்தியை விரும்புறாங்க. அத்தகைய திருப்தியற்ற ஆத்மாக்களுக்கு சுக மற்றும் சாந்தியின், பவித்திரதாவின், ஞானத்தின் துளியை கொடுக்கக்கூடிய மற்றும் பிராப்தி செய்விக்கக்கூடிய திருப்தியினுடைய மணிகள் யார் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்களா? இரக்கமனம் உள்ள தந்தையின் குழந்தைகள். இப்படி தந்தைக்கு இரக்கம் வருது. வள்ளலினுடைய குழந்தைகளாக இருந்துட்டு அற்ப கால பிராப்திக்காக வேணும் வேணும் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க. மாஸ்டர் வள்ளலினுடைய குழந்தைகள், பிராப்தி சொரூப குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகினுடைய ஆத்மாக்கள் மீது இரக்கம் வருது. நம்முடைய சகோதரர்கள் அல்ப காலத்தின் ஆசையில எவ்வளோ அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவணுங்கிற ஊக்கம் வருதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. வள்ளலினுடைய குழந்தைகள் தங்களுடைய சகோதரர்கள் மீது தயை மற்றும் இரக்கத்தினுடைய பார்வை வைங்க. மகாதானி ஆகுங்க, வரதானி ஆகுங்க. ஜொலிக்கின்ற திருப்தியின் மணிகளாகி அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்க. இப்போ சந்தோஷி அப்படிங்கிற தாயை அதிகமாக அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எங்கே திருப்தி இருக்குதோ அங்கு அப்பிராப்தி இல்லை. அப்பிராப்திங்கிறது இருக்கவே இருக்காது. திருப்தியினுடைய ஆதாரத்தில் ஸ்தூல செல்வத்திலும் கூட அபரிமிதத்தை அனுபவம் செய்கிறாங்க. திருப்தி உள்ளவங்களுடைய செல்வம் 2 ரூபாய் என்றாலும் அது 2 லட்சத்திற்கு சமம். கோடீஸ்வரனாக இருந்தாலும் திருப்தி இல்லை அப்படின்னா கோடி என்பது கோடியே கிடையாது. இச்சைகளின் யாசகம். ஆசை என்றால் மனக்கவலை கொள்வது. ஆசை ஒருபொழுதும் நல்லவராக ஆகவிடாது. ஏன்னா அழியக்கூடிய ஆசை பூர்த்தி ஆவதுடன் கூடவே மேலும் அநேக ஆசைகளை உருவாக்குது. ஆகையினால ஆசைகளின் சக்கரத்துல சிலந்தி வலையில சிக்குவது போல சிக்கிக்கிறாங்க. விடுபட விரும்பினாலும் விடுபட முடியாது. ஆகையினால அத்தகைய வலையில் சிக்கி கொண்டிருக்கிற தங்களின் சகோதரர்களை இச்சா மாத்திரம் அவிக்தியாவாக ஆக்குங்க. அதாவது ஆசை பற்றி அறியாதவர்களாக ஆக்குங்க. மனக்கவலை அப்படின்னா பெருமைக்கு அப்பாற்பட்டு இருப்பது. நாம் அனைவரும் ஈஸ்வரிய குழந்தைகள், வள்ளலினுடைய குழந்தைகள். அனைத்து பிராப்திகளும் நமது பிறப்புரிமை. இந்த பெருமையிலிருந்து விலகி விடுகின்ற காரணத்தினால மனக்கவலைக்கு உள்ளாகிறாங்க. அத்தகைய ஆத்மாக்களுக்கு தங்களின் சிரேஷ்ட பெருமையை சொல்லுங்க. என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இரட்டை வெளிநாட்டினராகிய குழந்தைகள் அனைவரும்
அவங்க இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கீங்க இல்லையா? போய் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறாங்க. மனதினால் வரதானியாகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தியின் பிராப்திகள் மூலம் பையை நிரப்பிடணும். இந்த சங்கல்பத்தோடு தான் செல்றீங்க இல்லையா? பாப்தாதா குழந்தைகளுடைய தைரியம் மற்றும் சிநேகத்தை பார்த்து சதா சிநேகத்துக்கு பிரதிபலனாக பல கோடி மடங்கு சிநேகத்தை கொடுக்கிறார். தூரதேசத்தினர் அறிமுகம் மற்றும் பிராப்தியினால சமீபமாக ஆயிட்டாங்க. இந்த தேசத்தினர் அறிமுகம் பிராப்தியில இருந்து தூரமாக ஆயிட்டாங்க. ஆகவே சதா டபுள் வெளிநாட்டு குழந்தைகள் பிராப்தி சொரூபத்தினுடைய உறுதி மற்றும் திருப்தியின் ஊக்கத்தில் முன்னேறி கொண்டே செல்லுங்க. வாக்கிய விதாதா சர்வ பிராப்திகளினுடைய வள்ளல் சதா உங்களோடு கூட இருக்கிறார். நல்லது. அந்த மாதிரி இரக்கமனம் உள்ள தந்தையின் இரக்கமனம் உள்ள குழந்தைகளுக்கு அனைவரையும் திருப்தியின் கஜானாவினால் நிரம்பியவராக ஆக்கக்கூடிய திருப்தியின் மணிகளாகிய குழந்தைகளுக்கு சதா பிராப்தி சொரூபமாக்கி அனைவருக்கும் பிராப்தி செய்விப்பதற்கான சுப பாவனையில் இருக்கக்கூடிய சுப சிந்தனையாளர் குழந்தைகளுக்கு அனைவரையும் அழிக்கக்கூடிய ஆசைகளில் இருந்து இச்சா மாத்திரம் அவிக்தியா ஆக்கக்கூடிய அனைத்து சக்திசாலி குழந்தைகளுக்கும் பாப்தாதாவினுடைய அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே சொல்றாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்வோம். வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்து பாப்தாதா பேசினாங்க. இந்த குரூப்பில் யாரையாவது இங்கேயே அமர்ந்துடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவரடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பந்தனமும் இல்லாது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியும் ஆகும். அப்படிப்பட்ட சமயம் வரும்பொழுது அனைவருடைய டிக்கெட்டும் ரத்து செய்யப்பட்டு இங்கேயே அமர வைக்கப்படுவீங்க. அந்த மாதிரி சமயத்தில் எந்த வசதிகளும் பெற்றுக்க முடியாது. அனைவருக்கும் நினைவிருக்குதான், பிரம்மபாபா அவ்வியக்தமானப்போ அந்த 4 நாள் எப்படி கழிஞ்சுது? கட்டடம் பெரியதாக இருந்ததா? பிறகு 4 தினங்கள் எப்படி கழிஞ்சுது? விநாசத்தினுடைய தினங்களும் இதுபோல்தான் கழிந்து செல்லும். அந்த சமயத்தில் அன்புல மூழ்கிய நிலையில் இருந்தன. அதே மாதிரி அன்புல மூழ்கிய நிலையில் முடிவு வரும். பிறகு இங்குள்ள மலைகள் மீது அமர்ந்து தபஸ்யா செய்வீங்க. 3வது கண் மூலமாக முழு விநாசத்தையும் பார்ப்பீங்க. அந்த மாதிரி கவலையற்றவராக இருக்கீங்க இல்லையா? எந்த ஒரு கவலையும் கிடையாது. லௌகிக வீட்டை பற்றிய, பரிவாரத்தை பற்றிய, பணியை பற்றிய எந்த ஒரு கவலையும் இல்லை. சதா கவலையற்று என்னவாகும் அப்படிங்கிற அந்த கேள்வி இல்லை. என்ன நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும். இதுதான் கவலையற்ற நிலை அப்படின்னு சொல்லப்படும். சென்டரின் கட்டடம் நினைவு வருது, பேங்க்ல உள்ள கையிருப்பு நினைவு வந்தது அப்படின்னு எந்த ஒரு நினைவும் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுடையது உண்மையான செல்வம் இல்லையா? கட்டடத்தில் முதலீடு செய்யப்பட்டிருந்தாலும் சரி, வங்கியில் இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடையதோ பல கோடி மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். நீங்களோ காப்பீடு செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? மண்ணாகவே போயிடும். ஆனால் உங்களுடைய உரிமை உங்களுக்கு பல மடங்காகி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேறு என்ன வேணும்? உண்மையான செல்வம் ஒரு பொழுதும் வீணாகி போகாது. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இது போல சதா கவலையற்றவராகி இருங்க. பின்னால் சென்டருக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, வீட்டுக்கு என்ன ஆகும், இந்த கேள்வியெல்லாம் இல்லை. வெற்றி கிடைச்சிடுச்சு, வெற்றி ஆகுமா இல்லை என்பதில்லை, இந்த கேள்வியே கிடையாது. முதலிலேயே உயில் செய்தாகி விட்டது இல்லையா? எப்படி யாராவது அதாவது உயில் எழுதிவிட்டு சென்றாங்க, அப்போ முதலிலேயே கவலையற்றவராக ஆகிறாங்க. ஆக நீங்கள் அனைவருமே உங்களது ஒவ்வொரு சுவாசம், சங்கல்பம், வினாடி, செல்வம், சரீரம் எல்லாத்தையும் வில் செஞ்சிட்டீங்க இல்லையா? வில் செஞ்சிட்ட பொருளை ஒருபொழுதும் தனக்காக பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு சுவாசத்தையும், சங்கல்பத்தையும், நேரம், வினாடியையும், செல்வத்தையும், சரீரத்தையும் வில் செஞ்சிட்டீங்க. அப்படி வில் செஞ்ச பொருளை ஒருபொழுதும் தனக்காக பயன்படுத்த முடியாது இல்லையா? ஸ்ரீமத் இல்லாமல் ஒரு வினாடி அல்லது ஒரு பைசாவை கூட பயன்படுத்த முடியாது. அனைத்தும் பரமாத்மாவுடையதாக ஆகி விட்டது என்றால் ஆத்மாக்கள் தங்களுக்காக அல்லது ஆத்மாக்களுக்காக பயன்படுத்தவே முடியாது. கட்டளை பயன்படுத்த முடியும். இல்லை அப்படின்னா
உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை கையாடல் செய்ததாக ஆகும் இல்லையா? கொஞ்சம் பணத்தை கூட கட்டளைக்கு புறம்பாக எங்காவது காரியத்தில் ஈடுபடுத்தினா அந்த பணம் உங்களையும் அந்த பக்கம் ஈர்த்திடும். பணம் மனதை ஈர்த்திடும், மேலும் மனம் உடலை கவர்ந்து இழுக்கும் மற்றும் மனக்கவலையை உண்டாக்கும். ஆக வில் செய்து விட்டீர்கள் இல்லையா? கட்டளை பிரமாணம் செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பாவமும் இல்லை, எந்த ஒரு சுமையும் இல்லை. அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். கட்டளையோ புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அனைத்து கட்டளைகளும் கிடைச்சிருச்சு, தெளிவாகுது. ஒரு பொழுதும் குழப்பம் அடையவில்லை. இந்த காரியத்தில் இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு குழப்பம் இல்லை. எங்கேயாவது கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அப்படின்னா நிமித்தமாகி இருப்பவர்களிடம் கேட்டறிஞ்சிக்கிங்க. அல்லது பிறகு சுயஸ்திதி சக்திசாலியாக இருக்கும் அப்படின்னா அமிர்த வேலையினுடைய டச்சிங் சதா யதார்த்தமாக இருக்கும். அமிர்த வேலையில் மனதினுடைய உணர்வுகளை கலப்படம் செய்துக்கிட்டு அமர வேண்டாம். ஆனால் தெளிவான புத்தியோடு அமருங்க. பிறகு டச்சிங் யதார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. அநேக குழந்தைகள் ஏதாவது பிரச்சனை வந்தால் தங்களினுடைய மனதின் உணர்வுகளை நிரப்பிக்கொண்டு அமர்ந்துடுறாங்க. செய்ய வேண்டியதோ இதுதான், நடக்க வேண்டியதோ இதுதான், எனது சிந்தனையில் இது சரிதான், இது போன்ற சிந்தனை இருந்தால் டச்சிங் சரியாக இருக்காது. தன்னுடைய மனதினுடைய சங்கல்பங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் செயலில் வராங்க. ஆகவே எங்காவது வெற்றி கிடைக்காமல் போகுது, பிறகு குழப்பம் அடைகிறாங்க. அமிர்த வேலையில் இந்த கட்டளை தான் கிடைச்சிது, பிறகு ஏன் இப்படி ஆயிற்று, வெற்றி ஏன் கிடைக்கல தெரியலையே அப்படிலாம் நினைக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. ஆனால் மனதினுடைய உணர்வை கலப்படம் செஞ்சீங்க, அந்த உணர்வுக்கான பலன் தான் கிடைக்குது. மனதின் வழிப்படி நடக்கிறதுனால பலன் என்ன கிடைக்கும், குழம்புவீங்க. இதைத்தான் தனது மனதினுடைய சங்கல்பத்தையும் கூட வில் செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. எனது சங்கல்பம் இப்படி சொல்லுது, ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க, நல்லது. டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. பாப்தாதாவுக்கு டீச்சர்களிடம் விசேஷ அன்பு இருக்குது. ஏன்னா பாபாவுக்கு சமமானவங்க. பாபாவும் டீச்சர் மற்றும் மாஸ்டர் டீச்சர் அதிலும் சமமானவங்க, அன்பானவராக இருப்பாங்க. மிகவும் நல்ல ஊக்கம் உற்சாகத்தோடு சேவையில் முன்னேறி கொண்டிருக்கீங்க. நீங்கள் அனைவரும் சக்கரவர்த்திகள். சுற்றி வந்து அநேக ஆத்மாக்களுடைய சம்பந்தத்தில் வந்து அநேக ஆத்மாக்களை சமீபத்தில் கொண்டு வருவதற்கான அந்த காரியத்தை செஞ்சிட்ருக்கீங்க. பாப்தாதா குஷி அடைகிறாங்க. பாப்தாதா நம் மீது குஷியாக இருக்கிறாங்க அப்படின்னு தோணுதா, அல்லது இன்னும் கொஞ்சம் குஷிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? குஷியாக இருக்கிறார், இன்னும் கூட குஷிப்படுத்தணும். நன்கு முயற்சி செய்கிறீங்க, முயற்சி அன்போடு செய்கிறீங்க, அதனால் கஷ்டமாக தோன்றலை. பாப்தாதா சேவாதாரி குழந்தைகள் எப்பொழுதுமே தலையினுடைய கிரீடம் அப்படின்னே சொல்கிறாங்க. தலை கிரீடமாக இருக்கீங்க. பாப்தாதா குழந்தைகளினுடைய ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து இன்னும் ஊக்கம் உற்சாகத்தை அதிகப்படுத்துவதற்கான சகயோகம் கொடுக்குறாங்க. ஓரடி குழந்தைகள் எடுத்து வச்சா பல மடங்கு பாபா அடி எடுத்து வைப்பார். எங்கே தைரியம் இருக்கும், இங்கே உற்சாகத்தினுடைய பிராப்தி இயல்பாகவே இருக்குது. தைரியம் இருந்தால் பாப்தாதாவினுடைய உதவி இருக்குது. ஆகவே நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள், சேவை செஞ்சுக்கிட்டே செல்லுங்க, வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறாங்க பாபா. நல்லது. வரதானம். சர்வ சம்பந்தங்களையும் ஒரு தந்தையோடு இணைத்து மாயாவுக்கு விடை கொடுக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. சகஜ யோகி ஆகணும்னா பாபா சொல்றாங்க, சர்வ சம்பந்தங்களையும் ஒரு தந்தையோட இணைச்சு மாயாவுக்கு விடை கொடுத்துருங்க. எங்க சம்பந்தம் இருக்குதோ அங்கு நினைவு தானாகவே சுலபமாக ஆகும். அனைத்து உறவினராக, அதாவது சர்வ சம்பந்தியாக ஒரு தந்தையை ஆக்கிக் கொள்வதுதான் சகஜ யோகி ஆவது. சகஜ யோகி ஆவதன் மூலமா மாயாவுக்கு சகஜமா விடை கொடுத்துடலாம். எப்போ மாயா விடை பெற்று கொள்வதோ அப்ப பாபாவினுடைய வாழ்த்துக்கள் மிகவும் முன்னேற்றத்துல செல்ல வைக்குது. யார் ஒவ்வொரு அடியிலும் பரமாத்மா ஆசீர்வாதங்கள், பிராமண பரிவாரத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க சகஜமாக பறந்துகிட்டே இருப்பாங்க. ஸ்லோகன். சதா பிஸியாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன் ஆனீங்க அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் கிடைக்கும். ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, சதா பிஸியாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேனாக ஆகுங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.